ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு கிறிஸ்பியான, ஒரு ஈஸியான, ரொம்பவே ஒரு டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியோட பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இட்லி மாவு போண்டா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம போண்டாவை நம்ம இட்லி மாவில் பண்ண போகிறோம். இட்லி மாவுங்கும் போது ஈஸியாக நம்ம வீட்டில் மாவு அரைப்போம். அந்த மாவு அரைக்கிற போது நான் சொல்கிற ஸ்டைலில் நீங்கள் போண்டா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த இட்லி மாவு போண்டா ரொம்பவே டேஸ்ட்டாகவும், முதல்ல சொன்ன மாதிரி ரொம்பவே கிறிஸ்பியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல நம்ம போண்டா செய்கிறதுக்கு சேர்க்குற பொருட்களில் சில பொருட்களை நம்ம இந்த மாதிரி சின்ன சைஸ் உரலில் நம்ம இடித்து எடுத்துக்கிடுவோம். இடித்து சேர்த்தா தான் அந்த மாவில் எல்லா சைடும் அந்த பொருள் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் நம்ம முதல்ல இடிக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையுமே நம்ம உரலில் முதல்ல இடித்து வச்சுக்கிடுவோம். உரலில் இடிக்கிறதுக்காண்டி நான் முதல்ல நான் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா நான் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன். இந்த சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டின பச்சை மிளகாவையும் நல்லா நம்ம இடித்து சேர்த்துக்கிடுவோம். இந்த மாதிரி நல்லா இடிச்சுக்கோங்க. நல்லா இடித்ததுக்கப்புறமா நம்ம இதை அப்படியே அந்த பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி இடிக்கிறனால அந்த மாவில் காரம் எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இல்லைன்னா நம்ம கரெக்டாக அந்த பச்சை மிளகாய் இருக்கிற சைடு கடித்தா மட்டும்தான் நம்மளுக்கு போண்டா காரமாக இருக்கும். இந்த மாதிரி இடித்து சேர்க்குறனால நம்மளுக்கு எல்லா சைடும் நல்லா பச்சை மிளகாய் ஸ்ப்ரெட் ஆகி காரமும் நல்லா நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இடித்து வச்ச பச்சை மிளகா அப்படியே அந்த பவுலுக்கே திரும்பி நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஏன்னா அடுத்த பொருளை நம்ம இடிக்கணும். பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் பவுலுக்கு மாற்றி வச்சிட்டேன். இப்போ அடுத்த பொருளை நம்ம இடிச்சிடலாம். அடுத்த பொருள் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சீரகம் சேர்த்துக்கிறோம். சீரகம் 1 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அதையும் நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க. நல்ல மாவாக இடிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம மிக்சர் ஜார்லலாம் அரைக்கணும்னு தேவையே கிடையாது. இந்த மாதிரி நம்ம இந்த சின்ன சைஸ் உரல்லே இடிச்சு எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் இடிச்சும் கொஞ்சம் இடிக்காமையும் லைட்டாக மாவாக நம்மளுக்கு இருக்கிற கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே நல்லா நம்மளுக்கு மாவில் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். சேர்த்த சீரகத்தையும் நல்லா இடித்து எடுத்துட்டேன். இப்போ இதையும் பவுலுக்கு அப்படியே நம்ம மாற்றி வச்சுருவோம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் இடித்தாலே போதும். லைட்டாக நம்ம இடித்தாலே போதும். அது நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். அந்த வாசனையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அதே நேரத்தில் அதோட டேஸ்ட்டும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். சீரகத்தை இடித்து முடித்தக்கப்புறமா ஓமம் நம்ம எடுத்துக்கிடுவோம். ஓமம் ரொம்ப எடுக்காதீங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா ஏன்னா ஓமத்துக்கு ரொம்ப ரிச்சான ஒரு வாசனை உண்டு. கொஞ்சம் சேர்த்தாலே அதோடய வாசனை ரொம்ப டாமினேஷனாக காட்டும். அதனால் ஓமம் ரொம்ப கம்மியான அளவில் சேர்த்துக்கோங்க. கம்மியான அளவில் சேர்த்து அதையும் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இடித்து வச்ச ஓமத்தை அப்படியே அந்த பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. ஓமத்தை இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துட்டேன். இப்போ இது போதும். இப்போ அடுத்த பொருளை இடித்து எடுத்துடலாம். அடுத்து நம்ம மிளகு இடித்து எடுக்க போகிறோம். மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். மிளகையும் நம்ம நல்லா இடித்து எடுத்துக்கலாம். நல்லா மையாக இடித்து எடுத்துக்கலாம். நான் மிளகையும் நல்லா இடித்து எடுத்துட்டேன். இப்போ இதையும் அப்படியே பவுலுக்கு நான் மாற்றி வச்சுக்கிறேன். ஃபுல்லாக மிளகை இடித்து எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு நம்ம மிளகு சேர்ப்போமா அப்படின்னு கேட்டால் தெரியலை. நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கிடுவோம். அதனால் முதல்லே நம்மளுக்கு பத்தாமல் போயிடக்கூடாது. கொஞ்சம் நிறையா இடித்து வச்சுட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த அளவுக்கு நம்ம இடித்து வச்சுருக்கோம். நம்ம தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்தா போதும். மிளகு இடித்து முடித்தக்கப்புறமா இஞ்சி எடுத்துருக்கேன். இஞ்சி ஒரு 2 இன்ச்சு சைஸ் இருக்க இஞ்சியை ஒரு ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன். நம்ம இந்த அளவுக்கு வெட்டி சேர்க்கணும். முழுசாக நீங்கள் சேர்த்து இடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன சைஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இடிக்கிறது ரொம்ப ஈஸி. அவ்வளோதான். ஒரு 2 இடியிலே இடிச்சிட்டேன். இந்த மாதிரி நம்ம சின்ன சைஸஸாக கட் பண்ணனால நம்மளால் ஈஸியாக இடிக்க முடியுது. நம்ம ஈஸியாக இடிக்கணுங்கிறதுக்காண்டி சின்ன சின்ன சைஸஸாக எடுத்துக்கிட்டோம். இப்போ இஞ்சி நல்லா இடித்து எடுத்தாச்சு. இப்போ அந்த இடித்த இஞ்சை அப்படியே பவுலுக்கு மாற்றி வச்சிட்டேன். இப்போ நம்ம மேக்ஸிமம் எல்லாத்தையுமே நம்ம இடிச்சிட்டோம். அதாவது நம்ம பச்சை மிளகா இடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஓமம் இடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் சீரகம் இடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் மிளகு இடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இஞ்சி இடிச்சிருக்கோம். இது 5த்தையுமே இடித்து நம்ம வச்சுக்கிட்டோம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மாவில் சேர்க்கணும். அது கூடயே நம்ம மற்ற பொருட்கள் தேவையான பொருட்களும் சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கு போண்டாக்கு உண்டான மிக்ஸ் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ நான் மாவு நான் எடுத்துக்கிறேன்.
இட்லி மாவு வந்து நான் இப்போ வந்து எடுத்துக்கிட்டேன். இட்லி மாவு வந்து நான் 1/2 கிலோ வந்து இட்லி மாவு வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இந்த 1/2 கிலோ இட்லி மாவு வச்சு தான் நம்ம இன்னைக்கு இந்த போண்டா வந்து செய்ய போகிறோம். இப்போ நம்ம வந்து சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். முதல்ல வந்து இந்த மாவு வந்து ஒரு அளவுக்கு புளிக்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப வந்து தண்ணியாகவும் மாவு வந்து நீங்கள் வந்து அரைச்சிடக்கூடாது. இட்லி மாவுனாலே உங்களுக்கு தெரியும், தோசை மாவாக உங்களுக்கு வந்து தண்ணியாக இருக்கும். இட்லி மாவுங்கும் போது உங்களுக்கு ஒரு அளவுக்கு வந்து கட்டியாக தான் இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ஓரளவுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் புளிக்காத மாவும் வந்து பார்த்து வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ மாவு. இப்போ தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். முதல்ல வந்து நான் வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயத்தை வந்து ரொம்ப பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி வந்து நான் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தையும் நம்ம அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன். நான் வந்து ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய துண்டுகளாக வேண்டாம். அதாவது எப்படின்னா வெங்காய வடை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லெவலில் வந்து நம்மளுக்கு வேண்டாம். நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வெங்காயத்தை வந்து நீங்கள் வந்து வெட்டி சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம். இந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இடித்து வச்ச எல்லா பொருட்களையுமே சேர்த்துக்கலாம். முதல்ல வந்து நம்ம வந்து பச்சை மிளகா வந்து 3 பச்சை மிளகா இடித்து வச்சோம். அந்த 3 பச்சை மிளகாவையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வந்து சேர்த்தக்கப்புறமா நம்ம வந்து மிளகு வந்து சேர்த்துக்கிறோம். மிளகு வந்து இடித்தக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். அதாவது இடித்தக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ராவாக வந்து இருக்குது, அது வந்து இருக்கட்டும். நம்மளுக்கு வந்து காட்டம் பத்தலைன்னா நம்ம வந்து திரும்ப வந்து சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துட வேண்டாம். மிளகு சேர்த்தக்கப்புறமா சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். சீரகமும் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். நான் இடித்ததை ஃபுல்லாக வந்து சேர்க்கலை. இந்த அளவுக்கு மீதி ஒரு 1/2 டீஸ்பூன் அப்படியே வந்து பவுலில் இருக்குது. 1/2 டீஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஓமம் வந்து ஒரு ஒரு கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக 1/4 டீஸ்பூனுக்கு ரொம்ப கொஞ்சோண்டு வந்து சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்க அளவு உங்களுக்கு தெரியும். இவ்வளோன்னு 1/4 டீஸ்பூன் எடுத்ததில் இவ்வளோன்னு மீதி வந்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு தான் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி வந்து அதுவும் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் தான் வந்து சேர்க்குறேன். ரொம்ப வந்து சேர்க்கலை. கொஞ்சோண்டு ஒரு இந்த அளவுக்கு கொஞ்சோண்டு வந்து நான் மீதி வச்சுருக்கேன். மீதி எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். 2 இன்ச்சு சைஸ் இருக்க இஞ்சியில் வந்து இப்போ நம்ம வந்து இடித்த எல்லாத்தையுமே வந்து சேர்த்துட்டோம். கருவேப்பிலை இலை வந்து சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை இலை வந்து ஒரு 15லேருந்து ஒரு 20 கருவேப்பிலை இலை வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து நம்ம வந்து மல்லி இலை வந்து சேர்த்துக்கிடுவோம். மல்லி இலை வந்து ஒரு அளவுக்கு 2 கைப்பிடி அளவுக்கே வந்து சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிடலாம். உப்பு வந்து 1 டீஸ்பூன் உப்பு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வச்சுருக்கேன். 3/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா நம்ம வந்து திரும்ப வந்து சேர்த்துக்கலாம். மாவில் வந்து நான் உப்பு கலக்கலை. புளிக்காத மாவு, உப்பும் வந்து நான் கலக்கலை. ஃப்ரெஷ்ஷான மாவு. அதனால் உப்பு வந்து ஒரு 1/2 கப்பு வந்து நம்ம மாவுக்கு வந்து ஒரு 3/4 கப்பு உப்பு வந்து சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இது சோடா உப்பு. சோடா உப்பு வந்து நீங்கள் சேர்க்கணுன்னு தேவை கிடையாது. ஆனால் ஒரு போண்டாங்கும் போது ஓரளவுக்கு உப்பி வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம கொஞ்சம், அதாவது ஒரு சிட்டிகை அளவுக்கு கொஞ்சோண்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து சேர்த்துடாதீங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா ரொம்ப உப்பி கிராக் ஆகிற அளவுக்கு, உடையிற அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து போண்டா வந்து ஆயிரும். அதனால் கொஞ்சோண்டு அளவுக்கு வந்து நீங்கள் சோடா உப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஓமம் வந்து சேர்த்துக்கிறேன். ஓமம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் ஓமம் வந்து சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கு அதிகமாக வந்து சேர்க்க தேவையே இல்லை. இப்போ வந்து இது எல்லாமே வந்து சேர்த்துட்டோம். இப்போ மாவு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். கடைசியாக வந்து நம்ம அரிசி மாவு வந்து சேர்க்கணும். முதல்ல வந்து நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி மாவு எந்த அளவுக்கு வந்து நம்ம சேர்க்கணும்னு வந்து பார்த்துக்கிடுவோம். இதை வந்து அப்படியே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பவுலாக வந்து நான் எடுத்துருந்துருக்கணும். எடுத்தேன்னா மிக்ஸ் பண்ணி விட்றதுக்கு வந்து எனக்கு ஈஸியாக இருந்திருக்கும். நான் வந்து கரெக்டான சைஸில் வந்து பவுலில் வந்து எடுத்தேன். அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட வந்து கஷ்டமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த சைஸ் பவுல் எடுத்ததுக்கு ஒரு காரணமும் இருக்குது. நம்ம போண்டா வந்து ரொம்பவே முக்கியம். அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு என்னென்னா, அந்த போண்டா வந்து அப்படி கையில் எடுத்து எண்ணெயில் போடுற அந்த அந்த இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அந்த கரெக்டாக நம்ம அந்த ஷேப்புக்கு கையில் கொண்டு வந்து போடணும். அப்படி போடும்போது நீங்கள் ரொம்ப பெரிய சைஸ் பவுல், ரொம்ப ஆழமான சைஸ் பவுல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே இருந்து எடுத்து மேலே கொண்டு வரதுக்குள்ளேயே நம்மளுக்கு ஷேப் வந்து போயிடும். ஓரளவுக்கு இந்த மாதிரி கரெக்டான சின்ன பவுலாக எடுத்திங்கன்னா நீங்கள் கையிலேருந்து எடுக்க உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனாலேயும் அதை வந்து முக்கியமாக வந்து பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு கரெக்டான சைஸ் பவுலாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டக்கப்புறமா உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிடுவோம். கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம வந்து எது சேர்க்கணுமோ அதை வந்து சேர்த்துக்கிடலாம்.
இப்போ வந்து நான் வந்து மாவை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா எல்லா சைடும் உப்பு, அதுக்கப்புறமா நம்மளுக்கு காரம் எல்லாமே நல்லா எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. இப்போ நீங்கள் மாவோட கன்சிஸ்டன்சியை பார்த்தா தெரியும். ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து மாவு வந்து தண்ணியாக தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து போண்டாவை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு வந்து மாவு வந்து ஃப்ளோட்டிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடாது. அதாவது இந்த அளவுக்கு வந்து தண்ணியாக வந்து இருக்கக்கூடாது. இப்போ தான் நம்ம வந்து அரிசி மாவு வந்து சேர்க்க போகிறோம். அரிசி மாவு வந்து கண்டிப்பாக வந்து சேர்க்கணும் போண்டாக்கு. அரிசி மாவு கொண்டு வந்தால் சேர்த்தா தான் நம்மளுக்கு அரிசி மாவு சேர்க்குறனால அது நல்ல மொறுமொறுப்பாக மாறும் போண்டா. ஆனால் அந்த அரிசி மாவோட லெவல் வந்து நம்ம இந்த மாவோட தண்ணி லெவலுக்கு தக்கன நம்ம கூட குறைய வந்து மாற்றிக்கிடலாம். முதல்ல நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த கரெக்டான லெவலை கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் கடைசியாக வந்து மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்து நம்ம வந்து அந்த கன்சிஸ்டன்சியை வந்து ஈஸியாக வந்து நம்ம கொண்டு வந்துடுவோம் போண்டாக்கு. இப்போ வந்து நான் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். அரிசி மாவு வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப்பு வந்து அரிசி மாவு. இந்த அரிசி மாவில் வந்து நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் வந்து சேர்த்துருக்கோம். 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டக்கப்புறமா உப்பு காரம் இன்னும் பார்க்கல, அதையும் பார்க்கணும். நல்லா முதல்ல வந்து அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். அரிசி மாவு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு அந்த கட்டி கன்சிஸ்டன்சி வருது. உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா கட்டி ஆகுது மாவு. 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நீங்கள் மாவோட ஃப்ளோவை பார்த்தீங்கன்னா தெரியும். ஓரளவுக்கு கட்டி கட்டியாக தான் வந்து விழுவுது. இதை விட இன்னும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிடுவோம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். போதும். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்சி ரொம்பவே கரெக்டாக வந்து வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து உப்பு காரம் வந்து பார்த்துருவோம். அதே நேரத்தில் நான் முதல்லே சொல்லியிருக்கேன், அரிசி மாவு வந்து ரொம்ப முக்கியம். அரிசி மாவு தான் போண்டா வந்து நல்ல கிறிஸ்பியாக கொண்டு வரும். சோடா உப்பு தான் போண்டா வந்து நல்லா வந்து உப்பி கொண்டு வரும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து அரிசி மாவு வந்து ரொம்ப அதிகமாக, அதாவது நம்ம இப்போ வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தான் நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம். இந்த இடத்துல வந்து நீங்கள் 1/2 கப்பு அரிசி மாவு வந்து சேர்க்க போகிறேன், ரொம்ப மாவு தண்ணியாக இருக்குன்னு அரிசி மாவு வந்து 1/2 கப்பு சேர்த்து நான் ஓரளவுக்கு மாவு வந்து கட்டி ஆக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஆக்குனீங்கன்னா அரிசி மாவு வந்து ஒரு லெவலுக்கு சேர்த்தா தான் மொறுமொறுப்பாக இருக்கும். நீங்கள் ரொம்ப வந்து அரிசி மாவு சேர்த்துட்டிங்கன்னா அது வந்து மாவு வந்து ஒரு மாதிரி ஹார்டாக மாற்றி விட்ரும். உடைக்கிறதுக்கே கஷ்டமாக்கி விட்ரும் போண்டாவை. அந்த லெவலில் ஆக்கி விட்ரும். மொறுமொறுப்பு தன்மையை வந்து தாண்டி போயிடும் அது. அதனால் அரிசி மாவு வந்து ஒரு 1/2 கப்பு மாவுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 1/4 கப்பு சேர்க்க போகிறேன், 1/2 கப்பு நீங்கள் சேர்க்க போகிறேன்னு சேர்த்துட்டிங்கன்னா, ஏன்னா மாவு தண்ணியாக இருக்குது நான் சேர்க்க போகிறேன் அப்படின்னு சேர்த்துட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அரிசி மாவு வந்து ரொம்ப வந்து டைட்டாக்கி விட்ரும் மாவை. அதுக்கப்புறமா அதாவது ரொம்ப கனமாக இருக்கும். பிக்கிறதுக்கே கஷ்டமாகிற மாதிரி ஆயிரும் உங்களுக்கு வந்து போண்டா. அது வந்து முக்கியமாக வந்து பார்த்துக்கோங்க. அதனால் கரெக்டான லெவலில் வந்து மாவை வந்து எடுத்துக்கோங்க. கரெக்டான லெவலில் வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி மாவு சேர்த்து நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ எனக்கு கன்சிஸ்டன்சி வந்து ஓகே. இது வந்து எனக்கு போண்டா கன்சிஸ்டன்சி தான். இதில் வந்து நான் கையில் எடுத்து ஈஸியாக வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டு போண்டா வந்து நான் பொரிச்சு எடுத்துருவேன். இப்போ வந்து நம்ம சேர்த்துருக்க உப்பு, அதுக்கப்புறமா சேர்த்துருக்க பச்சை மிளகாவோட காரம், இது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வந்து நம்ம பார்த்துக்கிடுவோம். உப்பு காரம் நம்ம பார்த்ததில் வந்து நம்மளுக்கு வந்து காரம் ரொம்பவே கரெக்டாக இருந்தது. உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்க்கலான்னு எனக்கு வந்து தோணுது. அதனால் நான் முதல்லையே இந்த 1 டீஸ்பூன் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். நான் வீடியோ சொல்லும்போது கப்புன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வந்து டீஸ்பூன் தான். 1 டீஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதில் 3/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துருந்தேன். மீதி அந்த 1/4 டீஸ்பூனும் வந்து நான் ஃபுல்லாக வந்து சேர்த்துக்கிறேன். அந்த 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்தக்கப்புறமாவும் நம்ம உப்பு வந்து கரெக்டாக இருக்கானும் பார்த்துக்கிடுவோம். ஏன்னா இன்னும் சேர்க்கணும்னு தேவை இருந்ததுன்னா கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும். 1 டீஸ்பூன் உப்பு வந்து சேர்த்து நம்ம வந்து, அதாவது கடைசியாக வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு வந்து சேர்த்து மொத்தமாக 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து செக் பண்ணிடலாம் மாவில் வந்து உப்பு எந்த லெவலில் வந்து கரெக்டாக இருக்குன்னு. 2வது தடவை வந்து உப்பு வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணதில் வந்து நம்மளுக்கு மாவு வந்து கரெக்டாக வந்து உப்பு வந்து வந்துருச்சு. இப்போ உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த மாவை வந்து அப்படியே வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டு நம்ம பொரிச்சு எடுத்து நம்ம போண்டா வந்து பொரிச்சு எடுத்துக்கிடலாம். போண்டா வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு வந்து முதல்ல வந்து நம்ம ஸ்டவ்வில் வந்து கடாய் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். கடாய் எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கிடுவோம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ்வை வந்து ஓரளவுக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சட்டி வந்து சுடட்டும். சட்டி சுட்டக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கிடலாம்.
சட்டி வந்து நம்மளுக்கு இப்போ சூடாயிருச்சு. இப்போ வந்து நான் வந்து எண்ணெய் வந்து ஊத்திக்கிறேன். எண்ணெய் வந்து பொரிக்கிறதுக்கு வந்து நான் கடலெண்ணெய் வந்து நான் பயன்படுத்திக்கிறேன். கடலெண்ணெய் வந்து நான் வந்து 1 லிட்டர் வந்து ஊத்திக்கிறேன். நீங்க வந்து சின்ன சட்டியா நீங்க எடுத்தீங்கன்னா, நீங்க 1 லிட்டர்லாம் ஊத்தணும்னு தேவை கிடையாது. நீங்க சட்டிக்கு தகுந்த மாரி நீங்க வந்து ஊத்திக்கோங்க. நீங்க வந்து ஃபுல்லா வந்து ஊத்தணும்னு இல்ல. அதுக்கப்புறமா நான் வந்து கடலெண்ணெய் வந்து எதுக்காண்டி பயன்படுத்துறேன்னா, பொரிக்கிறதுக்கு வந்து கடலெண்ணெய் ரொம்பவே டேஸ்ட்டா வந்து இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து கடலெண்ணெய் வந்து பயன்படுத்திக்கோங்க. 1 லிட்டர் எண்ணெயில நான் ஃபுல்லா 1 லிட்டர் வந்து ஊத்தல. ஒரு ஒரு 100 எம்எல்ல இருந்து ஒரு 150 எம்எல் வந்து நான் எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன். கிட்டத்தட்ட நம்ம 1 லிட்டர் ஊற்றிருக்கோம் அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வந்து தான் இருக்குது. அதை வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிடுவோம். எண்ணெய் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து சுடட்டும். நல்லா எண்ணெய் சுட்டக்கப்புறமா தான் நம்ம வந்து போண்டா வந்து போட்டு பொரிச்சு எடுக்கணும். நம்மளுக்கு எண்ணெய் சுடாமல் நம்ம வந்து போண்டா வந்து போடக்கூடாது. இப்போ போண்டாக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து நான் அந்த போண்டா மாவு வந்து நான் வந்து வச்சுருக்கேன். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ போண்டா வந்து நீங்கள் போடும்போது இந்த 4 விரல் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 4 விரலில் அப்படியே சட்டியோடு ஒட்டி, அதுக்கப்புறமா அந்த கட்டை விரல் மூலமாக இப்படி கீழே போடுங்க. இப்படி தான் நீங்கள் வந்து போண்டா போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து இருக்கும். இதுதான் ப்ரொசீஜரும். இந்த 4 விரலில் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து இப்படி கட்டை விரலில் வந்து போடுங்க. இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து போட்டுடலாம். நீங்கள் கரண்டியில் போடுறதோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோவா வராது. இதுக்கு வந்து நீங்கள் வந்து பழகிக்கோங்க. முதல்ல வந்து போடும்போது கஷ்டமாக தான் இருக்கும். இந்த 4 விரலில் வந்து எடுத்து இந்த கட்டை விரல் மூலமாக நீங்கள் தள்ளினீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஈஸியாக வந்து போண்டா வந்து ஷேப்பில் வந்து கிடைக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து சுடட்டும். எண்ணெய் சுட்டக்கப்புறமா நான் சொன்ன மாதிரியே நம்ம வந்து போண்டா வந்து போட்டு வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த போண்டா போடும்போது சில பேர் வந்து இந்த மாவு வந்து கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டுது அப்படிம்பாங்க. அப்படி மாவு வந்து உங்களுக்கு பிசு பிசுன்னு ஒட்டுச்சுன்னா, நீங்கள் வந்து அதாவது இந்த மாவில் வந்து கை வைக்கிறதுக்கு முன்னக்கூட்டி தண்ணியில் லைட்டாக கையை வந்து நனைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மாவில் கை வச்சிங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து அவ்வளோ வந்து ஒட்டாது. உங்களுக்கு ஒட்டுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா அப்படி வந்து நீங்கள் தண்ணியில் கையை வச்சு தண்ணியை வந்து நனைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவு வந்து நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாது. எண்ணெய் ஊற்றி நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து சுட்டுருச்சு. நான் எண்ணெய் வந்து சீக்கிரமாக சுடணுங்கிறதுக்காண்டி ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுருந்தேன். இப்போ வந்து அப்படியே வந்து அதை வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம வந்து போண்டா வந்து ஒன்றா வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். எண்ணெய் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து சுடணும். சுட்டக்கப்புறமா தான் நம்ம வந்து போண்டா வந்து போடணும். சுடுறதுக்கு முன்னக்கூட்டியே நீங்கள் அதாவது எண்ணெய் வந்து நல்லா சுடுறதுக்கு முன்னக்கூட்டியே நீங்கள் வந்து போண்டா வந்து போட்டுறாதீங்க. நல்லா சுடட்டும். சுட்டக்கப்புறமாவே நீங்கள் போண்டா வந்து போடுங்க. இப்போ வந்து ஒன்றா நான் வீடியோவில் காட்டின மாதிரி கையில் எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. இப்படி எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. ஒரு 4 எண்ணெய் வந்து போதும். முதல்ல 4 எண்ணெய் வந்து போடுவோம். அதுக்கப்புறமா வந்து அது எந்த மாதிரி வருதுன்னு தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு தடவை வந்து ஒழுங்காக வருமா அப்படின்னு கேட்டால் வந்து சொல்ல முடியாது. அது வெளியே எடுத்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து போட்டுக்கலாம். போண்டா வந்து நம்ம உள்ளே வந்து இப்போ போட்டுட்டோம். போட்டு உடனே வந்து நீங்கள் வந்து கரண்டியை வந்து நீங்கள் வந்து போட்டுறாதீங்க. அது ஒரு அளவுக்கு வந்து அது கவர் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கரண்டியை வந்து போடணும். இல்லைன்னா வந்து நம்மளுக்கு பிரிஞ்சிடும். அதே நேரத்தில் கீழே வந்து ஒட்டும். அது வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அது அப்படியே மேலே வந்து நம்ம மெதுவாக வந்து எடுத்து விட்டுறலாம். ஆனால் உடனே வந்து நீங்கள் வந்து கரண்டியை வந்து போட்டுறாதீங்க. நம்மளுக்கு அது வந்து ரொம்ப பிரிஞ்சு போயிடும். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ நான் எடுத்துட்டேன். லைட்டாக வந்து ஒட்டும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக கொஞ்சோண்டு லைட்டாக ஃபோர்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து எடுத்துருங்க. அதுக்காண்டி ரொம்ப வந்து முண்டாதீங்க. ரொம்ப முண்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து கிராக் ஆகி உடஞ்சிரும். இப்போ வந்து ஸ்டவ் வந்து லைட்டாக வந்து குறைச்சி வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான் ஓரளவுக்கு நான் வந்து எடுக்கவும் செஞ்சுட்டேன். மேலே வந்து கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த அதாவது கீழே ஒட்டினனால சீக்கிரமாக வந்து கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து இருக்குது. இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து போண்டா வந்து பொரிச்சு எடுப்போம். ஏன்னா நம்மளுக்கு இது வெறும் ஒரு மாவு. இந்த மாவு வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து கலர் மாறிடும். அதனால நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இந்த போண்டா வந்து பொரிச்சு எடுத்தோம்னா ஈஸியாக வந்து கலர் மாறிடும். ஆனால் உள்ளே வந்து நம்மளுக்கு வந்து வெந்திருக்காது. அதனால் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்தால் தான் வெளியே கலர் மாறுறதுக்கும் நம்மளுக்கு டைம் ஆகும். அதே நேரத்தில் உள்ளேயும் நல்லா வந்து வேகும். அதுக்கப்புறமா நான் முக்கியமாக வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு தடவை போடும் போது அவ்வளோ கரெக்டாக வருமா அப்படின்லாம் தெரியாது. ஏன்னா தடவை எப்போவுமே வந்து நம்ம வந்து கடவுளுக்கு விட்டுறணும் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏன்னா நம்ம இப்போ ஒரு தோசையே ஊற்றுறோன்னா தடவை ஊற்றும் போது அந்த தோசை வந்து ஒழுங்காக வரல அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் போண்டா தடவை போகும்போது ஒழுங்காக வராது. ஆனால் 2வது தடவை மாவு போட்டு பொரிக்கும் போது அது ஒழுங்காக வந்துடும். அது ஏன்னு எனக்கும் தெரியாது.
உங்களுக்கு தடவை போடும் போதே ஒழுங்காக வந்துட்டுனா பிரச்சனை கிடையாது. இப்போ எனக்கு ஓரளவுக்கு வந்துருச்சு, ரவுண்ட் ஷேப்பில் வந்துருச்சு, கிராக் இல்லாமல் எல்லாமே வந்துருச்சு. இப்படி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை, வரும்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் அந்த ஷேப்பை வந்து மனசில் வச்சுக்கிட்டு ஐயையோ ஒழுங்காக ஷேப் நம்ம போடலையே, ரவுண்டாக போடலையேன்னு நீங்கள் வந்து நினைக்காதீங்க. நம்மளுக்கு ஷேப்பை விட நம்மளுக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம். அதுக்கப்புறம் அதோட அதாவது கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். அது நல்லா மொறுப்பாக வந்து நம்மளுக்கு இருக்கணும், அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அதை நம்ம மனசில் வைக்காமல் ஷேப் வந்து ரவுண்டாக போடுறேன்னு மெதுவாக போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து சீக்கிரமாக வந்து கலர் மாறிடும், அதுக்கப்புறமா ஒழுங்காக வராது. அதனால் ஷேப்பை விட முதல்ல வந்து நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்சர் கன்சிஸ்டன்சியை வந்து நீங்கள் முதல்ல வந்து பாருங்கள். நான் வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இது பொரியறதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகும். மெதுவாக வந்து பொரிச்சிடுங்க, ஒரு அவசரமும் கிடையாது. லோ ஃப்ளேமில் வச்சும் பொரிச்செடுக்காதீங்க, ஹை ஃப்ளேமில் வச்சும் பொரிச்செடுக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி லைட்டாக அப்படி திருப்பி விட்டு எல்லா சைடும் ஈக்குவலாக வந்து பொரியிற மாதிரி ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து பொரிச்செடுத்தீங்கன்னா உங்களுக்கு போண்டா வந்து நல்ல மொறுமொறுப்பாகவும் கிடச்சிரும். அதே நேரத்தில் போண்டா வந்து உள்ளே வந்து நல்லா வந்து வெந்துடும். இப்போ வந்து நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லா சைடும் நல்லா வந்து திருப்பி போட்டு இதை வந்து நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பொரிக்கும் போது டக்குன்னு வந்து லோ ஃப்ளேமுக்கு போனேன், டக்குன்னு ஹை ஃப்ளேமுக்கு போனேன், டக்குன்னு வந்து நான் மீடியம் ஃப்ளேமுக்கு போனேன் அப்படின்னு மாற்றாதீங்க. ஒரே டெம்பரேச்சர்லேயே வந்து நீங்கள் வந்து பொரிச்சிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து மொறுமொறுப்பாகவும் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு எண்ணெயும் குடிக்காது. நீங்கள் வந்து டக்குன்னு மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு டக்குன்னு லோ ஃப்ளேமில் போயிட்டீங்கன்னா அதோட டெம்பரேச்சர் வந்து குறையும் போது எண்ணெயை வந்து அது குடிக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரே கன்சிஸ்டன்சியில் ஒரே டெம்பரேச்சரில் வந்து நீங்கள் வந்து பொரிச்சிடுங்க. இப்போ நான் வந்து பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், நல்ல இந்த அளவுக்கு லைட் ப்ரௌன் கலருக்கு வந்து மாறுற அளவுக்கு வந்து நீங்கள் பொரிச்சு எடுத்துட்டிங்கனாலே நல்லா வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் கிடச்சிரும். அதே நேரத்தில் நல்லா வந்து உள்ளேயும் வெந்திருக்கும். ஒரு 4 நிமிஷம் வந்து நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்தேன். இந்த மாதிரி கலருக்கு மாறினக்கப்புறமா இது வந்து நம்ம ஆயிலேருந்து எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே கரெக்டாக வந்து நம்மளுக்கு இந்த இட்லி போண்டா வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சுக்கலாம். நம்ம அடுத்த செட்டை வந்து போட்டு வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து நம்மளுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்குது. நான் இப்போ வந்து அடுத்த செட்டும் வந்து நான் போட்டுக்கிறேன். அடுத்த செட்டுக்கும் அதே மாதிரி எடுத்து கொஞ்சமாக எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக மாவு வந்து எடுக்காதீங்க. ரெண்டாவது செட்டையும் நம்ம வந்து போட்டு ஓரளவுக்கு ஒரு 30 செகண்டு 40 செகண்டுக்கு அப்புறம் தான் நான் கரண்டியில் வந்து எடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கீழே வந்து லைட்டாக ஒட்டும். அது ப்ரெஷர் இல்லாமையே ஒரு 40 செகண்டுக்கு அப்புறமே லைட்டாக வந்து நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா அது வந்து வந்துடும். நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து இல்லை போட்ட உடனே நீங்கள் வந்து ஐயோ அடி பிடிச்சிக்கிட்டு இருக்கே நம்ம சீக்கிரமாக எடுக்கணுமே நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படி பீஸாக வந்து போயிடும். ஓரளவுக்கு லேயர் வந்து மேலே வந்து கவர் பண்ணணும். அதனால் ஒரு 40 செகண்டுக்கு அப்புறமாவே பொறுமையாக எடுங்க. ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல வந்து கலர் வந்து டக்குன்னு லைட்டாக மாறிடும். நம்ம அந்த சைடுக்கு பதில் ஆப்போசிட் சைடில் திருப்பி போட்டு அது வந்து வேக வச்சிட்டோம்னா நம்மளுக்கு 2 சைடுமே கலர் வந்து ஈக்குவலாக வந்து நம்மளுக்கு வந்து மாறிடும். கொஞ்சம் பதறாமே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து வந்துடும். இது எதுக்காண்டி பதறாமல் பண்ணுங்க, கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கன்னு நான் முதல்லேருந்து நான் சொல்கிறேன்னா, போண்டா பண்ணுறவங்களுக்கு, வடை போடுறவங்களுக்கு, வடை அடிக்கடி போட்டவங்களுக்கு, போண்டா அடிக்கடி பண்ணவங்களுக்குலாம் இது வந்து ஒரு பெரிய மேட்ரே இல்லை, ஈஸியாக வந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், இல்லை இதை கொஞ்சம் புதுசு நான் அடிக்கடி பண்ணதில்லைன்னா இந்த மாதிரி ஆகும். கொஞ்சம் ப்ரெஷர் ஆவீங்க, ஒழுங்காக போட வராது. அது ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் வந்து போட வந்து உங்களுக்கு வந்து ஒழுங்காக வந்துடும். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் போட்டு 40 செகண்டுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து மாவோட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு போண்டா வந்து ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது, நான் இன்னும் 2 செட்டு போட்டு நான் பொரிச்சு எடுத்துடுவேன். இதே மாதிரி நீங்களும் வந்து அந்த மாவு எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு வந்து இட்லி போண்டா எப்படி செய்யலாம்னு நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் எடுக்கிற இட்லி மாவு வந்து புளிக்காத மாவாக வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் நீங்கள் மாவு அரைக்கிங்கன்னா அந்த மாவை நீங்கள் சாயந்தரம் கூட நீங்கள் வந்து போண்டா போட்டுடலாம், இல்லை அடுத்த நாள் வரைக்கும் நீங்கள் போடலாம். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு மாவு வந்து புளிச்சிரும். மாவு வந்து புளிச்சிருச்சுன்னா நீங்கள் பொரிக்கும் போது அது இன்னும் வந்து உங்களுக்கு புளிப்பாக வந்து தெரியும். அதை வந்து நீங்கள் வந்து முக்கியமாக பார்த்துக்கிடணும். அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு சேர்க்குறது. அரிசி மாவு வந்து நீங்கள் அதிகமாக வந்து சேர்த்துட்டிங்கன்னா கிறிஸ்பினஸையும் தாண்டி அது வந்து ரொம்ப வந்து ஹார்டாயிரும். கடிக்கும் போதே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடிக்கிற மாதிரி வந்து ஆயிரும். அதனால் அரிசி மாவு வந்து நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் சேர்க்கணும். அப்போனா இட்லி மாவு வந்து ரொம்ப வந்து தண்ணியாக வந்து நீங்கள் அரைக்கக்கூடாது, கட்டியாக வந்து அரைக்கணும்.
அதுக்கப்புறம் சேர்க்குற பொடிகள் எல்லாமே ஈஸி தான். நான் சொன்ன மாதிரி அப்படி நீங்கள் சேர்த்து நீங்கள் பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக வந்து உங்களுக்கு வந்துடும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எல்லாருக்குமே கொடுங்க. நான் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்கள் எல்லாருமே வந்து பார்க்குறேன். நன்றி.